வணக்கம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசப்போற டாபிக் கர்மா. ஆனா ஒரு நிமிஷம். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஐடியாவை இப்போதைக்கு கொஞ்சம் ஓரம் வைங்க. நாம இன்னைக்கு கர்மாவை ஒரு தார்மீக சட்டமா பார்க்க போறதில்ல. அது ஒரு அமானுஷ்ய சக்தியோ இல்ல கடவுளோட தீர்ப்போ கிடையாது. 3000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர்னு ஒரு மகாஞானி அவரோட திருமந்திரத்துல கர்மாவ ஒரு இயற்பியல் விதியா, ஒரு பிசிக்ஸ் மாதிரி விளக்கியிருக்காரு. உங்களோட விதிங்கிறது அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ இல்ல, அது வெறும் டேட்டா ஸ்டோரேஜ் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு விதின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வாங்க இத பத்தி ஆழமா அலசுவோம். சரி, பொதுவா வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்றாங்களே, அதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கர்மா. ஆனா திருமூலரோட பார்வை இதுக்கு முற்றிலும் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, முற்றிலும் வேற. அவர் கர்மாவை ஒரு தெய்வீக நீதிமன்றமா பார்க்கல. அதுல நீதிபதி தீர்ப்புன்னு எதுவும் கிடையாது. அவர் பார்வையில கர்மா என்பது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. நியூட்டனோட 3வது விதி மாதிரி தான். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஆனா இது பௌதீக பொருட்களுக்கு மட்டும் இல்ல, நம்மோட உணர்வு நிலைக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் பொருந்தும். ஓ, அப்போ இது காஸ்மிக் ஜட்ஜ்மெண்ட் இல்ல, காஸ்மிக் பிசிக்ஸ்னு சொல்றீங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. கரெக்ட். நம்மோட ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு சொல், ஒவ்வொரு செயல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆற்றல, ஒரு அதிர்வை, அதாவது ஒரு வைப்ரேஷனை உருவாக்குது. இயற்பியல் விதிகள் படி ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. அதோட வடிவத்தை மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால நீங்க உருவாக்குற இந்த ஆற்றல் எங்கேயும் போகாது. அது ஒரு டேட்டா ஸ்ட்ரீம் மாதிரி உங்களையே பின்தொடர்ந்து வந்து உங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தை வடிவமைக்குது. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நம்ம உடம்பு வெறும் எலும்பு மட்டும் இல்ல, அது ஒரு பயோ மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் சிஸ்டம். நம்மளோட எல்லா செயல்களையும் பதிவு செய்யற ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரியா? இதுவே ஆச்சரியமா இருக்கே. நம்ம வரலாறு நம்ம உடம்புலயே பதிவு செய்யப்படுதுங்கிறது ஒரு புரட்சிகரமான கருத்து. ஆமா, இந்த உடலை ஒரு உயிரியல் வன்பொருள்னோ ஒரு பயாலஜிக்கல் ஹார்ட்வேர்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். இந்த டேட்டா எல்லாம் எப்படி சேமிக்கப்படுது, எப்படி ஒழுங்கமைக்கப்படுது? ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. நம்ம கம்ப்யூட்டர்ல ஃபைல்ஸ ஃபோல்டர் போட்டு வகைப்படுத்துற மாதிரி இதுக்கும் ஏதாவது சிஸ்டம் இருக்கா? திருமந்திரம் இத 3 வகையா பிரிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு வில்லாளன் ஓமை. இது ரொம்ப ஆழமான ஒரு உருவகம். இந்த 3 வகைகளையும் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையோட முக்காவாசி புதிர்கள் அழுந்துடும். முதல் வகை சஞ்சித கர்மா. சஞ்சிதம்னா த்ரெட். திரட்டப்பட்டதுன்னு அர்த்தம். ஓகே, திரட்டப்பட்டது ஒரு பெரிய சேமிப்பு மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. இது அந்த வில்லாளனோட அம்பரா தோணி, அதாவது குயிவர் மாதிரி. அதுல எண்ணிலடங்காத அம்புகள் இருக்கும். ஒரு மல அளவுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்க ஆன்மாவோட மொத்த சேமிப்பு கடங்கு. பல பிறவிகளா நீங்க சேர்த்த எல்லா அதிர்ச்சிகள், திறமைகள், ஆசைகள், கடன்கள் எல்லாத்தோட மொத்த தொகுப்பு இது. ஒரு நிமிஷம், இது வெறும் தத்துவமா கேட்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஏதாவது நவீன அறிவியல் ஆதாரம் இருக்கா? இல்ல இது வெறும் நம்பிக்கை தானா? இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது நேரடியா மரபியல், அதாவது ஜெனடிக்ஸ், அப்புறம் எபிஜெனடிக்ஸ்னு சொல்றாங்களே, அது கூட பொருந்துது. அப்படியா? எப்படி? சஞ்சிதம்ங்கிறது உங்க முன்னோர்கள் கிட்ட இருந்து நீங்க வாங்குற டிஎன்ஏ கோட் மாதிரி. நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு வன்பொருள். உங்க உயரம், கண்ணோட நிறம், சில நோய்களுக்கான சாத்தியக்கூறு, இது எல்லாமே இதுல அடங்கும். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, தலைமுறையுடைய அதிர்ச்சி, அதாவது இன்டர் ஜெனரேஷனல் ட்ராமான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்க தாத்தா பட்டினியா இருந்ததோட விளைவு உங்களோட பேரனோட மரபணு வெளிப்பாட்டை, ஜீன் எக்ஸ்பிரஷனை மாத்த முடியுமா? இது ஒரு வகையான சஞ்சிதம் தான். உங்க முன்னோர்கள் அனுபவிச்ச வலிகளும் சந்தோஷங்களும் ஒரு டேட்டாவா உங்க செல்லுக்குள்ளே பயணம் செய்யுது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கு. அதாவது, எங்க தாத்தா பட்ட கடனோட வட்டி இன்னைக்கும் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல ஓடிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. நான் செய்யாத ஒரு தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? இது ரொம்ப அநியாயமா தெரியலையா? இந்த ஸ்லேட்ட சுத்தமா துடைக்க முடியாதா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா திருமூலரோட பார்வை இத அநியாயம், நியாயம்னு பார்க்கல. இது டேட்டா பரிமாற்றம், அவ்வளவுதான். இது ஒரு தண்டனை இல்ல, இது ஒரு தொடக்கப்புள்ளி. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட் மாதிரி. சரி, இப்போ 2வது வகையை பார்ப்போம். பிராரப்த கர்மா. அந்த மலை மாதிரி குமிஞ்சிருக்கிற அம்பரா தூணியிலிருந்து அந்த வில்லாளன் இந்த ஜென்மத்துக்காக ஒரு அம்ப தேர்ந்தெடுத்து வில்லுல பூட்டி எய்திடுறான். அந்த அம்பு வில்லிலிருந்து புறப்பட்டுட்டா
அதை யாராலையும் தடுக்க முடியாது. அது அதோட இலக்க அடைஞ்சே தீரணும். அந்த பறந்துகிட்டு இருக்கிற அம்பு தான் உங்க பிராரப்தம், அதாவது இந்த குறிப்பிட்ட வாழ்க்கை. ஓகே. அப்போ நான் பிறந்த குடும்பம், என்னோட உடல் அமைப்பு, நான் பிறந்த நாடு, என் வாழ்க்கையில நடக்க போற தவிர்க்க முடியாத சில முக்கிய நிகழ்வுகள், இது எல்லாமே அந்த வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புதானா? அதை எதிர்த்து போராடுறதுல அர்த்தமே இல்லையா? ஆமா, ஏன்னா அந்த ஆற்றல் ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கு. அது கடந்த காலத்தோட இயக்க ஆற்றல், அதாவது கைனடிக் எனர்ஜி, நிகழ்காலத்துல வெளிப்படுது. இதை எதிர்த்து போராடுறது காத்துல ஒரு சுவரை கட்ட முயற்சி பண்ற மாதிரி. புரியுது. சஞ்சிதம்ங்கிறது நம்மளோட மொத்த ஹார்ட் டிஸ்க். பிராரப்தம்ங்கிறது இந்த ஜன்மத்துக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆபரேட்டிங் சிஸ்டம். அப்போ நம்ம இப்போ டைப் பண்ற புது ஃபைல்ஸ் எல்லாம் எங்க போகுது? நமக்குன்னு எந்த சுதந்திரமும் இல்லையா? இது 3வது வகையில வருமா? பிரமாதம், சரியா சொன்னீங்க. அந்த 3வது வகைதான் ஆகாமிய கர்மா. இதுதான் நம்ம கையில இருக்கிற ஒரே விஷயம். நம்மளோட சுதந்திரம், நம்மளோட தேர்வு எல்லாமே இங்க தான் இருக்கு. உங்க பிராரப்தத்தை, அதாவது உங்க விதியை நீங்க வாழும்போது அதுக்கு நீங்க எப்படி எதிர்வினை ஆற்றுகிறீர்கள் என்பதுதான் ஆகாமியம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க. டிராஃபிக்ல மாட்டுறது உங்க பிராரப்தம், அது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. ஆனா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? ஹார்ன் அடிச்சே, பக்கத்துல இருக்கிறவங்கள திட்டி, மன அழுத்தமாகி அந்த நாள் முழுக்க அதே நினைச்சு கோவப்படுறீங்களா? அது உங்க ஆகாமியம். அந்த செயல் ஒரு புது அம்பை உருவாக்கி உங்க சஞ்சித அம்பரா தூணிக்குள்ள திரும்பவும் போயிடுது. எனக்கு இது நல்லாவே புரியுது. நேத்து கூட ஒருத்தர் என்ன கட் பண்ணிட்டு போயிட்டார். அவர் 2 செகண்ட்ல மறந்துட்டு போயிருப்பாரு. ஆனா நான் நாள் முழுக்க அதையே நினைச்சு புலம்பிட்டு இருந்தேன். எப்படி இப்படி பண்ணலான்னு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓட்டி பார்த்தேன். அப்போ நான் எனக்கே தெரியாம ஒரு புது கர்மாவை உருவாக்கிட்டேனா? நிச்சயமா. ஒவ்வொரு முறையும் நீங்க அகங்காரம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் மாதிரியான வலுவான உணர்ச்சிகளோட எதிர்வினை ஆற்றும் போதும் நீங்க ஒரு புது அம்பை உருவாக்குறீங்க. இது நரம்பியல் நிகழ்வுத்தன்மை, அதாவது நியூரோபிளாஸ்டிசிட்டி மாதிரி. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும்போது மூளையில அதுக்குன்னு ஒரு நரம்பியல் பாதை உருவாகிடும். அப்புறம் கோபப்படுறது உங்க சுபாவமாவே மாறிடும். எனக்கு இது புரியுது. நாம உருவாக்குற புது அம்புகளால அம்பராத்தோணி நிரம்பிட்டே இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். ஒரு சம்பவம் நடக்குது, முடியுது. அது அதோட போயிட வேண்டியதானே? ஒரு சின்ன அவமானம் கூட ஏன் வருஷக்கணக்குல மனசுக்குள்ளேயே தங்கி நம்மள மறுபடி காயப்படுத்துது? இந்த பசை எங்கிருந்து வருது? கர்மா ஏன் நம்ம மேல இப்படி ஒட்டிக்குது? அருமையான கேள்வி. திருமூலர் இத பாசம்ங்கிற ஒரு கருத்தின் மூலமா விளக்குறார். பிரபஞ்சத்துல 3 விஷயங்கள் இருக்கு: இறைவன், பதி, ஆன்மா, பசு, மற்றும் இந்த ஆன்மாவை கற்ற கயிறு பாசம். நம்மளோட உணர்ச்சி பற்று, அதாவது இமோஷனல் அட்டாச்மெண்ட் தான் அந்த பாசத்தோட பசை. உணர்ச்சி பற்றா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நம்ம மூளையில அமிக்டாலான்னு ஒரு பகுதி இருக்கு. அதோட முக்கியமான வேலையே நினைவுகளை உணர்ச்சிகளோட இணைக்கிறது தான். இது ஒரு பாதுகாப்பு அம்சம். நீங்க ஒரு சூடான அடுப்பை தொட்டா அந்த வலிங்கிற உணர்ச்சியை அமிக்டாலா அந்த நினைவோட ரொம்ப ஆழமா பதிவு பண்ணிடும். அப்பதான் நீங்க திரும்பவும் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. அது உடலுக்கு நல்லது. ஆமா, ஆனா நாம உளவியல் ரீதியாகவும் இதே வேலையை தான் பண்றோம். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் ஒட்டிடுறோம். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, இது நல்லது, இது கெட்டது, இது என்னுடையது, இது உன்னுடையதுன்னு பிரிச்சு பாக்குறோம். அதேதான். என் மேனேஜரை எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்கிறது ஒரு வெறுப்பு. அந்த புது கார் கிடைச்சா தான் நான் சந்தோஷமா இருப்பேங்கிறது ஒரு தீவிர ஆசை. இந்த மாதிரி நீங்க ஒற்ற உணர்ச்சி முத்திரைகள் தான் ஒரு சாதாரண நிகழ்வை ஒரு கர்ம பதிவா மாத்துது. அந்த பசை தான் பாசம். அப்போ ஒரு நிகழ்வை எந்த விதமான உணர்ச்சி ஏற்ற இறக்கமும் இல்லாம, அதாவது ரொம்ப பிடிக்குது, சுத்தமா பிடிக்கலன்னு இல்லாம நடப்பு நிலையா அனுபவிக்க முடிஞ்சா என்ன ஆகும்? அந்த கர்மா தாமரையில மேல இருக்கிற தண்ணீர் மாதிரி உங்க மேல ஒட்டாம நழுவி போயிடும். அது ஒரு நிகழ்வா நடக்கும், பதிவா மாறாது. அட, இது ஒரு பெரிய திறவுகோல் மாதிரி இருக்கு. என்னோட காலேஜ்ல தடவையா ஸ்டேஜ்ல பேச போனப்ப ஒரு வரிய தப்பா சொல்லிட்டேன். அந்த நிகழ்வு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு மைக்ரோஃபோனை பார்த்தாலே எனக்கு கை வேர்க்க ஆரம்பிச்சிரும். அந்த நிகழ்வு முடிஞ்சாலும் அதோட உணர்ச்சி பாசம் மட்டும் என்னோட ஒட்டிட்டு இருந்திருக்கு. மிகச்சரியான உதாரணம். அதுதான் பாசம். அப்போ இந்த சுழற்சியிலிருந்து நாம எப்படி விடுபடுறது? இதுக்கு தீர்வு வேணுமா? அப்படி வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? இல்ல, அது தீர்வு கிடையாது. உணர்ச்சிகளை அடக்குறதில்ல தீர்வு. தீர்வுங்கிறது கர்மாவை சரி பண்றதில்ல, அதோட சேமிப்பு முறையே மாத்துறது. திருமூலர் இதுக்கு வருத்த விதைன்னு ஒரு அழகான ஓமையை பயன்படுத்துறார். வருத்த விதையா? அது என்ன? ஒரு பச்சை விதையை எடுத்து மண்ணுல நட்டீங்கன்னா அது செடியா மரமா வளரும். இதுதான் சாதாரண கர்மா. நீங்க ஒரு செயலை செய்றீங்க,
அது ஒரு விளைவை உருவாக்குது. ஆனா அதே விதைய ஒரு சட்டியில போட்டு நல்லா வறுத்துடுறீங்க. இப்போ அந்த விதைய பாருங்க. அதோட வடிவம், எடை, நிறம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அதை எடுத்து மண்ணுல நட்டா அது ஒருபோதும் முளைக்காது. ஆஹா, கேட்கவே அருமையா இருக்கு. அதோட முளைக்கும் தன்மையை நாம அழிச்சிட்டோம். ஆமா, அந்த நெருப்பு தான் ஞானம் அல்லது விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஒரு ஞானி உலகத்துல வாழும்போது நம்மள மாதிரி தான் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, வேலை செய்றாங்க. வெளித்தோற்றத்துக்கு அவங்களும் ஒரு சாதாரண பச்சை விதை மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க செயல்களோட பலன்கள்ல பற்று இல்லாம இருக்காங்க. அவங்க விழிப்புணர்வுங்கிற நெருப்புல அவங்க உருவாக்குற ஆகாமி கர்ம விதைகளை அப்பப்போ வறுத்துட்டே இருக்காங்க. அவங்க செயல்களை செய்றாங்க, ஆனா புது விளைவுகளை உருவாக்குறது இல்ல. இது கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில இந்த விழிப்புணர்வு நெருப்ப எப்படி உருவாக்குறது? நமக்கெல்லாம் அதுக்கு என்ன கருவி இருக்கு? அதுக்கு ஒரு எளிய ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த கருவி இருக்கு. அதுதான் நம்ம சுவாசம். திருமூலர் 564வது பாடல்ல ரொம்ப தெளிவா சொல்றார். பிராணன் குதிரை, மனம் சவாரி செய்பவன். நாம எல்லாரும் மனச, அதாவது அந்த சவாரி செய்யறவனை கட்டுப்படுத்த முயற்சி பண்றோம். ஆனா மனம் ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். திருமூலர் சொல்றார், சவாரி செய்யறவனை கட்டுப்படுத்த நினைக்காத, குதிரையை கட்டுப்படுத்து. பிராணனை கட்டுப்படுத்தினா மனம் தானா அடங்கும். இது ஒரு பயாலஜிக்கல் ஹேக் மாதிரி இருக்கே. சுவாசத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் கர்மாவை வறுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. உங்க சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு 15 முறைக்கும் மேல வேகமாவும் ஆழம் இல்லாமலும் இருக்கும்போது உங்க நரம்பு மண்டலம் ஒரு விதமான மன அழுத்த நிலையில சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்ல இருக்கும். இது சண்டை போடு அல்லது தப்பிச்சு ஓடு, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு. இந்த நிலையில உங்க மூளை தப்பி பிழைக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். அது யோசிக்காது, எதிர்வினையாற்றும். இந்த மோட்ல இருக்கும்போது தான் நாம அகாமிய கர்மாவும் மலை மாதிரி குவிப்போம். ஆனா உங்க சுவாசத்தை நீங்க மெதுவாக்கும்போது, குறிப்பா உங்க வெளிமூச்சை நீளமாக்கும்போது, உங்க நரம்பு மண்டலம் அமைதியான நிலைக்கு, பாராசிம்பத்தட்டிக் நிலைக்கு வருது. இது ஓய்வெடுத்து மற்றும் ஜீரணி, ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடு. இந்த நிலையில அந்த எதிர்வினையாற்றும் மனம் அணைஞ்சு போய் சாட்சி மனம், த விட்னஸ் மைண்ட், விழுத்துக்குது. சாட்சி மனமா? ஆமா, சாட்சி கர்மாவை உண்பாத்தாது. அது வெறுமனே கவனிக்கும். ஒரு நிகழ்வு நடக்கும்போது நான் கோபப்படுறேன்னு சொல்றதுக்கு பதிலா, ஓ, உடம்புல கோபங்கிற உணர்ச்சி உருவாகியிருக்குன்னு அது கவனிக்கும். நான் இதை செய்கிறேங்கிற அகங்காரம் இல்லாம ஒரு செயல் என் மூலமா நடக்குதுன்னு அது பார்க்கும். அந்த நிலையில நீங்க விதைகளை உருவாக்குனாலும் அது வறுத்த விதைகளா தான் இருக்கும். அப்போ ஒரு நிமிஷம் டீப் பிரீத் எடுன்னு சொல்றது ஒரு சாதாரண அட்வைஸ் இல்ல. அது ஒரு விதமான கர்மிக் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னு சொல்றீங்க. சுவாசத்தை மாத்துறது மூலமா நம்மளோட நியூரலாஜிக்கல் ஸ்டேட்டையே ரியாக்டர்ல இருந்து அப்சர்வர் மோடுக்கு மாத்துறோம். இது உண்மையிலேயே மனதை உலுக்கிற ஒரு விஷயம். ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, 1, கர்மாங்கிறது மூட நம்பிக்கை இல்ல, அது ஒரு இயற்பியல் விதி. 2, உங்க கடந்த கால டேட்டா சஞ்சிதம், தற்போதைய விதி பிராரப்தம் மற்றும் நிகழ்கால எதிர்வினை ஆக்காமியம், இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கோங்க. 3, உங்க உணர்ச்சிபூர்வமான எதிர்வினைகள் தான் கர்மாவோட பசை. கடைசியா சுவாசத்தை கட்டுப்படுத்துறது மூலமா ஒரு செயலை செய்பவரா இல்லாம அந்த செயலோட சாட்சியா மாற முடியும். ஒரு இறுதி சிந்தனை, உங்க சுவாசம் தான் உங்க கர்ம இயந்திரத்தை கட்டுப்படுத்துற கருவின்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அதை தானியங்கியா ஆட்டோ பைலட்ல இயங்க விடுறதுக்கு பதிலா ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்க உணர்வுபூர்வமா அதை இயக்கினா என்ன நடக்கும்? இப்போதிலிருந்து உங்களுக்காக நீங்க என்ன மாதிரியான ஒரு யதார்த்தத்தை வடிவமைக்க தொடங்க முடியும்? இதை சிந்தித்து பாருங்க.